குட்டீஸ், விடுகதை உலகத்துக்கு ரெடியா? இன்னைக்கு நம்ம விளக்க தொகுப்புல சம ஜாலியான சில தமிழ் புதிர்களை பார்க்க போறோம். உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாமா? என்னோட சேர்ந்து இந்த விடுகதைகளுக்கு விடை கண்டுபிடிங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, வெள்ளையாடை உடுத்தியவன் கிள்ளினால் கண்ணீர் விடுவான், அவன் யார்? கொஞ்சம் யோசிங்க. வெள்ளையாடை கிள்ளினா அழுவான், இதான் க்ளூ. ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல, யாரா இருக்கும் அது? இத நறுக்கும் போது நம்ம கண்ணுல தண்ணி வரும். இதுதான் அந்த கண்ணீர் உருவகம். இப்போ புரியுதா? சரியான விடை வெங்காயம். சமையலறையோட சூப்பர் ஹீரோ இவன் தான். கரெக்டா கண்டுபிடிச்சவங்களுக்கு ஒரு பெரிய சபாஷ். சூப்பர். இப்போ அடுத்த சவாலுக்கு போலாமா? இரவு வானத்தோட வித்தைக்காரன் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. இரவில் வருவான், பகலில் மறைவான், அவன் ஒரு அழகிய வித்தைக்காரன். யார் அவன்? இது ஒரு சீக்ரெட். யோசிச்சு பாருங்க, நைட்ல மட்டும் வந்துட்டு பகல்ல எஸ்கேப் ஆகுற அந்த வித்தைக்காரன் யாரு? இருட்டான வானத்துல மட்டும் ஜொலிக்கும் அந்த அழகிய வித்தைக்கார யாரா இருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க. விடை நிலா. கரெக்டா சொன்ன குட்டீஸ்க்கு கங்க்ராட்ஸ். நிலா நிஜமாவே ஒரு மேஜிக் வித்தைக்காரன் தான். அடுத்து இயற்கையை பத்தின ஒரு புதிர். இந்த அமைதியான பச்சை நண்பனை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம். உயரமாக இருப்பான் ஆனா நடக்க மாட்டான். பச்சை தலை விரிப்பான் ஆனா பேச மாட்டான். அது என்ன? ரொம்ப உசரம், ஆனா நடக்கவோ பேசவோ முடியாது. இது என்ன விந்தன்னு யோசிக்கிறீங்களா? பச்சை தலை விரிப்பான்னா என்ன அர்த்தம்? அந்த பச்சை முடிகள் எதை குறிக்குதுன்னு கெஸ் பண்ணுங்க. விடை மரம். மரத்தோட இலைகள் தான் அந்த பச்சை முடிகள். இந்த விடுகதை எவ்வளவு அழகா இருக்குல்ல? இப்போ கடைசி சவாலுக்கு ரெடியா? இது ரொம்ப ரொம்ப குதூகலமான ஒரு விடுகதை. அடிக்க அடிக்க சிரிப்பான், அவன் யார்? இது ரொம்பவும் வேடிக்கையான ஒரு நண்பனை பத்தின புதிர். அடி வாங்கும்போது யாராச்சும் சிரிப்பாங்களா என்ன? எவ்வளவு விசித்திரமான ஒரு க்ளூன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விடை பந்து. நாம தரையில அடிக்கும்போது அது துள்ளி குதிக்கிறதா சிரிக்கிறதா சொல்றாங்க. சூப்பர்ல. இந்த விடுகதைகளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அசத்துங்க. அடுத்து ஒரு ஜாலியான தொகுப்புல சந்திப்போம். டாடா.